யவீருங்கிற மனுஷனை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அவனை குறித்து நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம். தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறா, மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறா. ஆண்டவரை தேடி வர்றான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வியாதியாக கிடக்கிற மகள் மேலே உங்கள் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணினா என் மகளுக்கு என்ன கிடைச்சிரும்? சுகம் கிடைச்சிரும். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறான். சரி உன் கூட வாரேன்னு சொல்லி ஆண்டவர் போகிறாரு. அப்படி போய்கொண்டு இருக்கும்போது 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டுட்டு சுகமாயிட்டான். சரி சுகமானா போயிட்டு போகிறான்னு ஆண்டவர் விட்டாரா? உடலை. என்னை தொட்டது யாருங்கிறாரு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தொட்டது யாருன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சகோதரி பயந்து போய் நான் தான் தொட்டேன், இந்த காரணத்துக்காக தான் தொட்டேன், நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரியை அனுப்பிட்டு எவ்விரு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? வியாதியாக கிடந்த மகள் செத்துட்டா. அங்கிருந்து செய்தி வருது, எவ்விருவே போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டா, வா அடக்க ஆராதனை பண்ணுவோம். அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. இவன் வாயை திறந்து என் மகன் செத்துட்டாளா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, இந்த செய்தியை கேட்டுட்டல எவ்விரு பயப்படாத, என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? உன் மகன் வியாதியா இருக்கும்போது, உன் மகன் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட என்ன நிலையில வந்த? விசுவாசத்தோட தானே வந்த. பயப்படாத, அதே விசுவாசத்தோட இரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு கூட போய் மரித்து போன மகளை உயிரோடு என்ன செஞ்சார்? எழுப்பினார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வந்தான். அவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி காதுல வார்த்தை விழுது. என்ன வார்த்தை? துக்க செய்தி வருது. காதுல சில வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு இருதயத்தில் என்ன வரும்? பயம் வரும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை கேட்கும்போது இருதயத்தில் பயம் வரும். பயம் வரும்போது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசணும். அவன் அப்படி ஒருவேளை பேசிடுவானோ அப்படின்னு நினைச்சுதான் அவன் பேசுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, எவ்விருவே நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படுறவனுக்கு என்ன பேர் சொன்னேன்? பயப்படுறவனுக்கு பேர் என்ன பேரு? அதை நீங்க சொல்லவே இல்லையே பிரதர் அப்படின்றீங்களா? இனிமே சொல்லுவேன். இப்ப வாசிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. பார், அவிசுவாசியா இராமல், அங்க பயப்படாதேங்கிற வார்த்தைக்கு பதிலா இங்க என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? அவிசுவாசியாய் இராதே. எப்படி இரு? விசுவாசியா இரு. இப்ப சொல்லுங்களேன், பயப்படுறவனுக்கு என்ன பேரு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்க? பயப்படுறவனுக்கு என்ன பேரு? என்ன பேரு? அவிசுவாசி. இங்க யாராவது இருக்கீங்களா? பயந்துக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர் என்ன பேரு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், கர்த்தரை அறிந்திருக்கலாம், ஆனா பயம் உங்களை விட்டு போலன்னு வைங்களேன், நீங்க யார் தான்? அவிசுவாசி. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவி உள்ளே இருந்தா பயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி. இருதயத்துக்குள்ள பயம் இருந்துன்னா விசுவாசம் இருக்காது. விசுவாசம் உள்ள வந்துட்டா என்ன இருக்காது?
பயம் இருக்காது.